வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நீட் தேர்வு சம்பந்தமாகவும் என்டிஏ சம்பந்தமாகவும் தினம் தினம் செய்திகள் வெளிவந்துகிட்டே இருக்கு. ஆரம்பத்துல நீட் தேர்வுல முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொன்னோன்னே கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாரு? இப்படிப்பட்ட முறைகேடுகள் எதுவும் நடக்கல அப்படின்னு திட்டவட்டமா சொன்னாரு. இது வேணும்ட்டே எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய சதி, உள்நோக்கத்தோட இந்த மாதிரி வதந்திகளை பரப்புறாங்க அப்படின்னு சொன்னார். ஆனா அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பீகார்ல 13 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க பேப்பர் லீக் சம்பந்தமா. அதுக்கப்புறம் கொடுத்த பிரஸ் மீட்ல தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு? ஆமாம், ஒரு சில முறைகேடுகள் நடந்திருக்குது, அதை நாங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கு. பீகார்ல பேப்பர் லீக்ல சம்பந்தப்பட்ட அந்த மாணவன் இன்னைக்கு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறான். அந்த பையன் என்ன சொல்லிருக்கான்? ஒரு மாசம் முன்னாலேயே எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கையில கிடைச்சிடுச்சு. கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீயை எங்களுக்கு ஒரு மாசம் முன்னால கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னான். இந்த பேப்பர் லீக் விஷயம் வெளியில வரும்பொழுது இந்த சங்கி கூட்டம் என்ன சால்ஜாப்பு சொல்லிச்சு தெரியுமா? பேப்பர் லீக்னு சொல்றாங்க, ஆனா அது உண்மையிலேயே என்டிஏ செட் பண்ண கொஸ்டின் பேப்பரான்னு எப்படி தெரியும்? சும்மா மாணவர்களை ஏமாத்துறதுக்கு இவங்களாகவே ஒரு ஸ்கேம கிரியேட் பண்ணிருக்கலாம்ல. இதுல எப்படி என்டிஏ போன்ற ஒரு ஆட்டோனமஸ் பாடி இன்வால்வ் ஆயிருக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க எல்லாம் அப்படியே யோகிய சிகாமணிகள், அவதார புருஷர்கள் அப்படின்னு பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பையன் தன்னுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறான். ஒரு மாசம் முன்னாலே எனக்கு பேப்பர் கையில கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, லீக் ஆன கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற அதே கேள்விகள் தான் நீட் தேர்வுலயும் இருந்தது. அச்சு அசல் அதே கேள்விதான், அதே கொஸ்டின் பேப்பர் தான் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்போ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது உண்மை அப்படிங்கிறது இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்போ என்டிஏல இருக்கக்கூடிய ஒரு ஆட்களுடைய ஒரு கூட்டு சதி இல்லாம எப்படி இந்த கொஸ்டின் பேப்பர் வெளியில வந்திருக்க முடியும்? அப்போ ஏதோ ஒரு விதத்துல என்டிஏக்குள்ள இருந்த அதிகாரிகளும் இந்த கூட்டத்துக்கு உடனே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தானே பொருள். ஆனா இந்த வெக்கம் கெட்ட கோதி மீடியா பிரச்சனையை எப்படி திசை திருப்பணும் அப்படிங்கிற முயற்சியில புதுசா ஒரு கடையை இன்னைக்கு கட்டவிழ்த்து விடுறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் சம்பந்தமாக பீகாரில் கைது செய்யப்பட்ட அந்த இன்ஜினியர் சிக்கந்தர் யாதவேந்து அப்படிங்கிறவரு தேஜஸ்வி யாதவோடைய பர்சனல் செக்ரட்டரியோட ரிலேட்டிவ். அவர் பேரை சொல்லித்தான் நகாயில கெஸ்ட் ஹவுஸ்ல ரூம் புக் பண்ணிருக்காங்க. அந்த ரூம்ல தான் இந்த பசங்களை தங்க வச்சு படிக்க வச்சிருக்காங்க லீக் கொஸ்டின் பேப்பரை அப்படிங்கிற ஒரு வதத்திய பீகார் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுறாரு. இத பிடிச்சுக்கிட்டே இன்னைக்கு கோதி மீடியாலாம் தேஜஸ்வி யாதவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், இவர் நேரடியா இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு கதையை கட்டவிழ்த்து விட முயற்சி பண்றாங்க. உண்மையான பிரச்சனை என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறது யோசிக்காம இந்த பழிய தூக்கி யார் மேல போடலாம், எப்படி இந்த பிரச்சனையை திசை திருப்பலாம், எப்படி எதிர்கட்சிகளை விக்டிமைஸ் பண்றதுக்கு இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்குது இந்த அரசாங்கமும் அதோட சேர்ந்து கோதி மீடியா. இதுல வேடிக்கை என்னன்னா, நகாய் தரப்புல இருந்து அவங்களுடைய அபிஷியல் எக்ஸ் வலைதளத்துல அவங்க ஒரு பதிவை போட்டிருக்கிறாங்க. இவங்க சொல்றாங்களே, இந்த சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளி நகாயோட கெஸ்ட் ஹவுஸ அவர் ரெண்டுக்கு எடுத்தாரு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு கெஸ்ட் ஹவுஸே பீகார்ல பாட்னால எங்களுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சம்பந்தப்பட்ட இந்த சிக்கந்தர் யாதவேந்து அப்படிங்கிறவரு அரசாங்க கான்ட்ராக்டை எடுத்து செய்யக்கூடிய ஒரு இன்ஜினியர். அப்படி இருக்கும்பொழுது அரசாங்க கான்ட்ராக்ட் செய்யக்கூடிய இன்ஜினியர், ஹைவே இன்ஜினியர்ஸ் பத்தி எல்லாம் நமக்கு தெரியும். எல்லா கட்சியிலயும் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கும், எல்லா நபர்களோடையும் அவங்களுக்கு தொடர்பு இருக்கும். அப்போ குறிப்பிட்டு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் தலைவரை இவங்க டார்கெட் பண்றாங்கன்னா அது என்ன அர்த்தம்? என்ன செய்ய முயற்சி பண்றாங்க, இல்ல என்ன இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றாங்க? இன்னைக்கு ஒட்டுமொத்த ஸ்கேமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கல்வியை கார்பரேட்டைஸ் பண்ணி, கல்வியை கமர்ஷியல் ஆக்கி இன்னைக்கு கல்லா கட்ட முயற்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா வெட்ட வெளிச்சமா தெரியுது. பீகாரில் நடந்தது ஒரு கேஸ் தான் வெளியில வந்திருக்கு. ஜஸ்ட் தி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இன்னும் எவ்வளவு மாநிலங்கள்ல இந்த மாதிரி எத்தனை பேருக்கு பேப்பர் லீக் ஆயிருக்கு, எத்தனை மாணவர்கள் இப்படி ரகசியமா காசை கொடுத்து பேப்பரை வாங்கி இவங்க எக்ஸாம் அட்டெம்ட் பண்ணி ஸ்கோர் பண்ணிருக்காங்க, நமக்கு என்ன தெரியும்? ஒரு மாணவர்கிட்ட இருந்து 30 இருந்து 35 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நாடு பூரா எத்தனை 24 லட்சம் மாணவர்கள் எழுதிருக்காங்க, எத்தனை பேர் காசு கொடுத்தாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? அப்ப கோடி கணக்குல வசூல் வேட்டை நடந்திருக்கு கல்விங்கிற பேர்ல. இது எவ்வளவு பேருக்கு கட்பேக் போயிருக்கு?
கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணா காசு வாங்குறான். அந்த கொஸ்டின் பேப்பர் அவனுக்கு சோர்ஸ் பண்ணி கொடுத்தவன் அதுக்கு கமிஷன் வாங்கியிருப்பான். இந்த பிரச்சனையெல்லாம் கண்டும் காணாம இருக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு எவ்வளவு கமிஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? கிட்டத்தட்ட தேர்தல் பத்திரங்கள் மாதிரிதான். எப்படி ஒரு பக்கம் கான்ட்ராக்ட கொடுத்து இன்னொரு பக்கம் வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமா பாஜக கல்லா கட்டிச்சோ, இன்னைக்கு அதே மாதிரி நீட் சீட்ஸ் ஃபார் சேல், ஜேஇ என்ட்ரன்ஸ் சீட்ஸ் ஃபார் சேல், யூஜிசி என்ட்ரன்ஸ் சீட்ஸ் ஃபார் சேல், இப்படின்னு ஒவ்வொரு எக்ஸாம்லயும் இவங்க ஒரு வியாபாரத்தை நடத்திருக்காங்க. இன்னைக்கு யூஜிசி உடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் கேன்சல் பண்ணிருக்காங்க. கேட்டா அதுல ஏதோ முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சைபர் கிரைம்ல இருந்து எங்களுக்கு தகவல் வந்தது. இன்டெகிரிட்டி ஆஃப் தி எக்ஸாம் ஹஸ் பீன் காம்ப்ரமைஸ்ட், அதனால நாங்க கேன்சல் பண்றோம், மறுபடியும் தேர்வு நடத்துறோம் அப்படிங்கிறாங்க. 24 லட்சம் குழந்தைங்க நீட் தேர்வு எழுதினாங்க. கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் இந்த யூஜிசி தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அப்ப படிக்கிறவெல்லாம் முட்டாளா? எத்தனை பிள்ளைங்களோட வாழ்க்கையில எத்தனை பேரோட எதிர்காலத்துல நீங்க விளையாடுவீங்க? சர்வசாதாரணமா சொல்றாங்க மறுபடியும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோன்னு. இன்னைக்கு இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசாக பூதாகரமா வெடிச்சு நிக்குது. இன்னைக்கு ஒட்டுமொத்த இளைஞர்கள் மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா நிக்குது. இதுல ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலைமையில சுப்ரீம் கோர்ட் இருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தி தெளிவா கேட்டிருக்கிறார். யுக்ரைன் வார நிறுத்த தெரியுது, பாலஸ்தீன்ல நடக்கிற வார நிறுத்த தெரியுது, ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக்க உங்களால நிறுத்த முடியலையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறார். மோடி ஏன் இன்னும் மௌனம் காக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறார். ஏதாவது நல்ல விஷயம் நடந்தா மட்டும் கிரெடிட் எடுக்கிறதுக்கு ஓடி வர தெரியுது இல்ல? 10 நாளா பத்திக்கிட்டு எரியுது இந்த பிரச்சனை. மோடி ஏதாவது வாய் திறந்து பேசியிருக்கிறாரு அதை பத்தி? பிரச்சனைன்னு வரும்பொழுது மனுஷன் வாயே திறக்க மாட்டார். அது மணிப்பூரா இருந்தாலும் சரி, நீட் தேர்வா இருந்தாலும் சரி. ஆனா பேச்சு மட்டும் வாய் கிளிய பேசுவார். பிரச்சனைன்னு வந்தா மட்டும் எங்க போய் கோழ மாதிரி பதுங்கிக்கிறீங்க? பரீட்சை எப்படி அட்டெண்ட் பண்ணணும், எப்படி தைரியமா எக்ஸாம் எழுதணும் அப்படிலாம் கிளாஸ் எடுக்க தெரியுதுல. பரீட்சா பே சர்ச்சா அப்படின்னு பெருசா அட்வைஸ் எல்லாம் கொடுக்க தெரியுதுல பிரதமருக்கு. அப்ப பிரச்சனை வந்தா அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறத ஏன் கத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல சுப்ரீம் கோர்ட் நின்னுட்டு இருக்கு. யூஜிசி எக்ஸாம் கேன்சல் பண்ணீங்க, செல்லாதுன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி நீட் எக்ஸாம் சொல்ல வேண்டியதுதானே? சொல்ல தைரியம் இருக்கா உங்களுக்கு? எத்தனை மாணவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலம். இன்னைக்கு காசு கொடுத்தா நீட் எக்ஸாம்ல மார்க்க வாங்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதே கூட்டம் தான் நீட் எக்ஸாம் மெரிட்டை தீர்மானிக்கிறது அப்படின்னு பேசிச்சு ஒரு காலகட்டத்துல. இதற்கு இந்த பாஜக மாநில தலைவர் இருக்காருல, ஐஏஎம்ல படிச்ச அப்படியே புத்திசாலி சிங்கம் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், இந்த மாதிரி புத்திசாலி தற்கூரிகள் இதுக்கு முட்டு கொடுக்கறாங்க. நீட் தேர்வுல இருந்த தப்பும் இல்ல, ஏதோ சிறு சிறு தவறுகள், சிறு தவறுகளா இது? 24 லட்சம் குழந்தைங்களோட வாழ்க்கையில விளையாடுறது உங்களுக்கு சிறு தவறுகளா தோணுது இல்ல? மனசாட்சியோட தான் பேசுறீங்களா நீங்கெல்லாம்? காசு இருக்கிறவன் நீட் எக்ஸாம்லயே மார்க்க காசு கொடுத்து வாங்கிட்டு மருத்துவம் படிக்கிறான். இதோட விளைவு என்னங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமா நாம பேசிக்கிட்டு இருக்கோம்? எத்தனையோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இதனால பாதிக்கப்பட்டிருக்குல்ல. மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்ல இருக்கக்கூடிய எத்தனை பேரால 30 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வாங்க முடியும்? அப்ப நீங்க வீட்டுல இருக்கிற சொத்து சுகம் எல்லாத்தையும் வித்துட்டு குழந்தைங்களை வந்து கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்புறீங்க. அதுங்களும் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட் படிச்சுட்டு இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? 640 மார்க் வாங்கிட்டு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில சேர முடியாது. பிரைவேட் காலேஜ்ல 20 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு நடுத்தர மக்களையே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனா இந்த முட்டாள் மிடில் கிளாஸ் கூட்டம் தான் மோதியை தூக்கி வச்சு கொண்டாடுது. இதுல எத்தனை பார்ப்பன குழந்தைகள், எத்தனை ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குடும்பம் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்.
உங்க நிலைமையே இவ்வளவு மோசமா இருக்குன்னா ஏழை எளிய குழந்தைங்க, கிராமப்புறத்துல படிக்கக்கூடிய குழந்தைங்க, அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய குழந்தைங்க, அந்த குழந்தைங்களோட கனவுகள்லாம் என்ன ஆகும்? இன்னைக்கு பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. நாடு தழுவிய போராட்டம் நடக்குது. குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லா தரப்புலயும் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதத்தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருக்கோம். கல்வியை கொண்டு வந்து மாநில பட்டியல்ல வைங்கடா. இன்னைக்கு எல்லா எக்ஸாம்லயும் ஊழல். யூஜிசி எக்ஸாம்ல ஊழல், ஜேஇல ஊழல், நீட்ல ஊழல். அப்புறம் எப்படி தரமான மருத்துவர்கள், இன்ஜினியர்கள் எப்படி உருவாவாங்க? பீகார்ல நேத்து பாலம் உடைஞ்சு விழுந்தது. இனாகிரேஷன் பண்றதுக்கு முன்னாலேயே பாலம் இடிஞ்சு விழுந்தது. இப்படிப்பட்ட இன்ஜினியர்ஸ் உருவாக்குனீங்கன்னா அப்படிப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி காசு கொடுத்து மருத்துவத்துல சேர்றவன் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் போட்ட முதலீடு எடுக்கணும்னு நினைப்பானா, இல்ல சமூகத்துக்கு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணும்னு நினைப்பானா? இது போன்ற தேர்வுகள் மருத்துவ கட்டமைப்பை சீர்குலைச்சிட்டு இருக்கு. நம்ம மாணவர்கள், நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளை படிச்சாங்கன்னா திரும்ப நமக்கு வந்து திரும்ப வரணும், நம்ம மாநிலத்துக்கு ஏதாவது we have to give back to the society அப்படிங்கிற ஒரு உணர்வாத அவங்களுக்கு இருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். வேற மாநிலத்துல இருந்து இங்க வந்து படிக்கக்கூடிய மாணவனுக்கு என்ன அக்கறை இருக்கும்? இந்த மாநிலத்தோட மருத்துவ கட்டமைப்பை பத்தி அவன் ஏன் கவலைப்பட போறான்? இந்த லாங் டேர்ம் இதெல்லாம் யார பாதிக்கணும்? உங்களை தான் பாதிக்கும். அரசாங்க மருத்துவ கட்டமைப்பு சரியா இல்லைன்னா வேற வழியே இல்லாம தனியார் மருத்துவமனைகளுக்கு போக வேண்டிய நிலைமையை இவங்க உருவாக்குவாங்க. இன்னைக்கு எப்படி எஜுகேஷனை கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்களோ அதே மாதிரி மருத்துவத்தையும் கமர்ஷியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த எங்களுக்கு துப்பில்ல, கல்வி தரத்தை மேம்படுத்த எங்களுக்கு துப்பில்ல. ஆனா ஒரு நீட் எக்ஸாம் நடத்திட்டா தரமான மருத்துவர்கள் கிடைச்சிருவாங்க அப்படின்னு உங்களை காலங்காலமா நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. மோடிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த முட்டாள் கூட்டத்துக்கிட்ட தான் இந்த கேள்வி. எத்தனை நாள் இதெல்லாம் நம்பி இன்னமும் அந்த ஆளை விஸ்வகுரு அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாட போறீங்க? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் தான் நாசமா போகுது.